இந்த சீரிஸோட பார்ட் 15 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதோ இங்கே தெரியுதுல இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். இந்த டிடெக்டிவ் சும்மா இல்லாமல் வேற ஒருத்தனை ஹையர் பண்ணி நம்ம தம்யாவை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். இந்த அரக்கு இருக்கேன் நம்ம தம்யா ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக தம்யா கூட வந்த ஒரு பையன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பேராசைட் ஒரு பொண்ணை கூட்டிட்டு பெரிய பில்டிங்க்கு கீழே கார் பார்க்கிங் இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். இவனும் அவனை ஃபாலோ பண்ணி அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனவனே ஒரே கல்ல ரெண்டு மகா அப்படின்ற மாதிரி அவளையும் போட்டுட்டு இவனையும் போட்டுறான். ஸோ அவனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம நம்ம சின்னிச்சிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான். ஸோ அவங்க ரெண்டு பேருமே அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பேஸ்மெண்ட் போய் பார்த்தா ஃபுல்லாமே க்ளீனாக இருக்குது. ஒருவேளை இந்த ஹிரோகாவா கைஸோட டைனிங் ஏரியாவா இருக்குமோ? அப்போ கரெக்டாக மீகி தன்னோட கைண்ட் ஒன்று இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு இவனுக்கு ரெண்டு பேருமே ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அந்த பேராசைட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னிச்சு டக்குன்னு அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மிருகம், அவன் கிட்ட இருந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கரெக்டாக அவங்க கிட்ட இருந்து ஓட சொல்ல டக்குன்னு இந்த பேராசைட் அவளை கொன்றுது. அப்போ உடனே மீகி நம்ம சினிச்சுக்கிட்டேன், இங்கே பார் நான் இருக்கிறேன்ற மட்டும் நீ எப்போவுமே மனசில் ஏற்றிக்காத, இப்போ நீ உயிரை நீயே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேகமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த டிடெக்டிவ் தன்னோட கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்க இவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பீடாக சண்டை போட்டு கடைசியில் நம்ம சினிச்சு போய் அவனை போட்டு தள்ளிடுறான். ஸோ இவ்வளோ ஸ்பீடான ஒரு சண்டையை பார்த்த நம்ம டிடெக்டிவுக்கு அந்த இடத்துல தலை சுற்றி வாந்தியே வந்துருச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம சினிச்சு அந்த டிடெக்டிவ் கிட்ட, சார் நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அங்கே ஹிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, நீங்கள் போய் அவரை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது அவருக்கு தெளிவாக புரியும். சார் இந்த மாதிரி அட்டம்ப்ட்லாம் தனியாக பண்ணாதீங்க, உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸை வச்சு அந்த பில்டிங்கை ஃபுல்லாக போலீஸ்காரங்களை சர்ச் பண்ண சொல்லுங்கள். அப்போ டக்குன்னு மீகி, நீ என்ன லூஸாடா, இப்போ இவர் இந்த எவிடன்ஸை கொண்டு போய் கொடுத்தாருன்னு வச்சுக்கியேன், நமக்கும் அந்த கிராக்கோவோட ஒரு போர் தொடுக்கிற மாதிரி ஆகி போயிருண்டா. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, அவனை எல்லாத்தையுமே முடிச்சு கட்டணும், அவ்வளோதான். அவனை உங்கள் அப்பாவை வந்துட்டு கொன்றுவானுங்க, பரவாயில்லையா, அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த சைடு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டிடெக்டிவ், நீங்கள் என்னமோ பண்ணுங்க, என்ன இதிலிருந்து விட்டுரு, நான் ஒரு சராசரியான மனுஷன், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய மிருகம், வெறி பிடிச்ச மிருகம் சண்டை போடுற மாதிரியா இருக்கு. ஸோ தன்னோட கேமராவில் இருந்து அந்த மெமரி கார்டை கழட்டி மிகி கிட்ட கொடுத்துட்றா. மிகி அந்த மெமரி கார்டை உடச்சோடனே நான் வீட்டில் இருக்கிற மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி, தம்பி நீ மனுஷனே இல்லை, நீ அவனை எதிர்த்து போராடலாம், ஆனால் நான் ஒரு மனுஷன், என்னை நம்பி குழந்தை குட்டின்லாம் இருக்குது, நான் அவங்கள போய் பார்க்கணும். நேற்று வந்துட்ட நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ பேசிகிட்டு இருந்திருப்பேன், எல்லாத்தையும் மறந்துருப்பா, போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அந்த டிடெக்டிவ் அப்படி சொன்னதுலேருந்து நம்ம சினிச்சிக்கு மனசுக்குள்ளே ஒரே கேள்விதான் ஓடிட்டுருக்கு, நான் ஒருவேளை மனுஷன் இல்லையா, மிருகமாக மாறிட்டேனா, அப்படி நான் மனுஷன் இல்லைனா அங்கே இருக்கிறவனுங்க எல்லாத்தையும் என்னால் கொல்ல முடியல, தனித்தனியாக ஒவ்வொருத்தனா என்னால் சாகடிக்க முடியல, அதில் ஒவ்வொருத்தனா கொன்று இந்த ஊரை நான் சுத்தமாக்க போகிறேன், முரோனாக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை நான் உருவாக்க போகிறேன், மீகி ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் அவளை எனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க வைப்பேன், என்னால் எல்லாத்தையும் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே ஒரு வெறியோட ஒரு முடிவெடுக்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிரோகாவா குரூப்பு அவன் ஆளுகளை போட்டதுனால ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்காங்க, இவனை எப்படியாவது போட்டு தள்ளியே ஆகணும், யாருக்கு இந்த ஒர்க்கை அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக தம்மியா உள்ளே வந்து அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவங்க இன்னொரு பேராசைட் கிட்ட போய் இந்த மாதிரி சினிச்சியை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம சினிச்சியோட கனவுல ஒரு ஸ்கெலிட்டன் அவனோட கனவுல வருது. அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட போயிட்டு நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்கெலிட்டன் ஒரு கண்ணாடி காட்டி, நீ பாரு நீ என்ன விட கொடூரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இந்த கனவு வேற இப்படி வந்ததும் நம்ம சினிச்சு ஒரே குழப்பமா இருக்கான், எப்படி ஏன் நமக்கு இந்த கனவு வருது, சரி அதெல்லாம் விடு, நம்ம எப்படி மிகி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு நம்ம மீகி, சினிச்சு ஒரு 3 பேர் நம்ம ஸ்கூலை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க, உன்னை கொலை பண்ணுறதுக்கு, நீ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் கிட்ட சண்டை போட்டால் எல்லாத்துக்கும் இழப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டம டமன் ஸ்கூல் இருந்து குதிச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி ஒரு இடத்துக்கு போறான். அவன் கரெக்டா போய் இறங்கணுன்னே அவனுக்கு பின்னாடி இன்னொரு டாக்ஸி வந்து அங்க இன்னொருத்த இறங்குறான். நம்ம சினிச்சு அவனை பார்த்துட்டு ஒருவேளை இவன் மனுஷனா இருப்பானோ, இதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்பா அவன் கரெக்டா, சினிச்சி சூப்பரான இடம் சினிச்சி, நம்ம சண்டை போடுறதுக்கு சூப்பராக சூஸ் பண்ணியிருக்கேன், என்னப்பா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இவன் சொல்ல கரெக்டாக நம்ம மீகி,
சினிச்சி என்னால் முடியல சினிச்சி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு தூங்க போயிடுறா. ஐயோ பரதேசி இந்த நேரம் பார்த்து தூங்குறானே, 4 மணி நேரம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். எங்கேயுமே நிற்கவே இல்லை. அந்த பின்னாடி இருக்க பாராசைட் அவனை துரத்திக்கிட்டே வருது. ரொம்ப ஓடி போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓடவே முடியாமல் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவர் ட்ரக்கில் வந்து நம்ம தலைவனுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த ட்ரக்கில் ஏறி உட்காந்துட்டு நம்ம தலைவனுக்கு ஒரே டவுட்டு, ஒருவேளை இது பாராசைட்டாக இருக்குமோ, ஒருவேளை இந்த நாய் பாராசைட்டாக இருக்குமோ, நம்மளை கொல்ல போகிறானுங்களோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல வண்டி நிறுத்தி அங்கிருந்து இறங்கிடுறான். தப்புச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு இழுத்து விடும்போது பின்னாடியிலிருந்து ஒரு ட்ரக்கு செம ஸ்பீடாக இருந்து ஒரு பாராசைட் ஜம்முன்னு அங்கிருந்து குதிக்க தன்னோட உயிருக்கு ஏதோ ஆபத்து சொல்லிட்டு பயந்து போய் நம்ம மீகி எந்திரிச்சு சினிச்சி 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. 3மே கலந்த ஒரே பாராசைட். நம்ம சினிச்சியை விட டாப் லெவல் ஹைப்ரிட் கைஸ். 3 பாராசைட் சேர்ந்த ஒரு சிங்கிள் மான்ஸ்டர் பாராசைட். இவனுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பாராசைட்டுக்குமே ஒரே ஒரு வெப்பன் தான் இருக்கும். ஆனால் இந்த பாராசைட்டுக்கு அவன் 2 கையிலிருந்துமே ஒரு வெப்பன் ரிலீஸ் ஆகுது. அந்த பாராசைட் நம்ம சினிச்சியை பார்த்து, உங்கள் கொப்பனுக்கு கொப்பன் இன்றைக்குமே ஒருத்தன் இருப்பான்டா, இந்த சண்டையில் எப்படியோ நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சினிச்சி எப்படி தப்பிச்சானா இல்லை இவன் அவனை போட்டு தள்ளிட்டானா அப்படின்றத மொத்தத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமி அண்ட் சீரிஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லைக்கை போட்டு வீடியோட கருத்தை ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வி ஹேவ் லிமிடெட் டைம் கைஸ். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். பாய்.